வெல்கம் டு அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கில் நீங்கள் இப்போ அடுத்த மிட் டேர்ம் டெஸ்ட் வரும் அல்லது மந்த்லி மிட் டேர்ம் டெஸ்ட் வரல பாருங்கள். இந்த கணக்கு எல்லாமே இருக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்புறம் சொல்லுங்கள். அப்புறம் வந்து நீங்கள் என் சேனல் நீங்கள் வரிசையாக ஃபாலோ பண்ணுவீங்க. இந்த கணக்கை தவிர வேறு எந்த கணக்குமே வராது, பார்த்துக்கோங்க. இதில் ஏன் கொடுத்துருக்கு, நிறை நிரல் மாற்றன்னு கேட்டிருக்கு. நிறை நிரல் மாற்றினா டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். டிரான்ஸ்போஸ்னால் இந்த மாதிரி ஹரிசாண்டல், இது வெர்டிக்கல். ஹரிசாண்டல் உள்ளதை வெர்டிக்கல் எழுதணும், ரோவை காலம் எழுதணும். அதாவது இது படுத்துருக்கு, இதை நின்றுக்கிட்டு இருக்கு. அதாவது நின்றுக்கிட்டு இருக்கிறத படுக்க வைக்கணும், படுத்துக்கிட்டு இருக்கிறத நிற்க வைக்கணும். அது என்ன, இப்போ 5 1 3 நிற்கிது, இதை படுக்க வசமாக எழுதிடணும். 5 1 3, இது 4 - 7 நிற்கிது. அதாவது 4 - 8 படுக்க வசமாக வச்சுருக்கோம். 3 9 2, அதை இந்த மாதிரி எழுதிட்டோம். இதுதான் டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ், ரொம்ப முக்கியமானது. அடுத்து -aயின் டிரான்ஸ்போஸ் கேட்டிருக்கு. -a குறிய மாற்றிடணும். குறிய மாத்திரம்னா இது எல்லாமே மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸு ப்ளஸ்ஸுன்னு வந்துடும். இந்த பாருங்கள், எல்லாம் குறிய மாற்றியாச்சு. அதில் குறிய மாற்றியாச்சு. அப்போ குறிய மாற்றின பிறகுட்டு இந்த பாருங்கள், குறிய மாற்றியாச்சு. அதுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அது குறிய மாற்றினதுக்கு டிரான்ஸ்போஸ், அதான் நிற்கிறத படுக்க வச்சிடணும், படுத்துட்டு இருக்கிறத நிற்க வச்சிடணும். இப்படி உள்ளது எப்படி இருந்தாலும் சரி, இப்படி அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப முக்கியமான 2 மார்க் கணக்கு. ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ என காட்டுன்னு சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அதை நிற்க வைக்கிறத படுக்க வச்சுருக்கோம், அல்லது நின்று படுக்க வச்சுருக்க நிற்க வச்சுருக்கோம். இதையே மறுபடியும் டிரான்ஸ்போஸ் பண்ணணும். மறுபடியும் டிரான்ஸ்போஸ்னால் அதே மெத்தட் தான். இந்த நின்றுக்கிட்டு இருக்கிறத படுக்க வைக்க போகிறோம், அந்த படுத்தாச்சு. அப்போ இதுவும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஏ டபுள் டிரான்ஸ்போஸ் 2 டிரான்ஸ்போஸ் வந்திருக்கு. அது எதுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு, ஏக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. முக்கியமான கணக்கு, இதை பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன பாருங்கள், இது கூட்டல் கழித்தல். 2a + b கேட்டிருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த அணிக்கு 2 ஏயின் அணியும் பி அணியும் கூட்டுறதுல 2 வரிசையும் சமமாக இருக்கணும். இது 3x3, இதுவும் 3x3 கூட்ட முடியும். 1 3x3யும் 1 3x2 இருந்தால் கூட்ட முடியாது. அது முக்கியமான பாயிண்ட்டு. ஏபி கொடுத்தாச்சு. 2a + b கேட்டிருக்கு. 2 × a எழுதிட்டேன், ப்ளஸ் b எழுதிட்டேன். இந்த 2வால் உள்ளக்க ஒவ்வொரு உறுப்பையும் பெருக்கணும். எலிமெண்ட்ஸ்னாலும் உறுப்புனாலும் ஒன்று தான். அப்போ 14 16 இந்த மாதிரி எல்லாத்தையும் பெருக்கியாச்சு. இப்போ அது 2ஐயும் ப்ளஸ் பண்ண வேண்டியது. ப்ளஸ் பண்ணுறாந்தா 2 14 18